வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது லிவியா கோன் தொகுத்த தாவோயிச அனுபவம் புத்தகம். இது சும்மா ஒரு புத்தகம் இல்ல. பல 100 வருஷ பழமையான தாவோயிச நூல்கள்ல இருந்து எடுத்த முக்கியமான பகுதிகளோட ஒரு தொகுப்பு. ஆமா. இதுல வெறும் தத்துவங்கள் மட்டும் இல்ல. தியான பயிற்சிகள், அப்புறம் மூச்சு பயிற்சிகள், உடல் பயிற்சிகள்னு சொல்லப்போனா ஒரு முழுமையான வழிகாட்டியே இதுதான். சரியா சொன்னீங்க. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த நூல்களை வச்சு அமைதியை அடைய தாவோயிசம் காட்டுற பாதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கறது தான். தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புது வழியை காட்டலாம். இந்த பயணத்தை தொடங்க முதல்ல நாம தாவோயிசத்தோட மையப்புள்ளியான தாவோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரி, தாவோ தேஜிங்கிற மூல நூல்ல ஒரு பிரபலமான வரி இருக்கு. சொல்லால் விளக்கக்கூடிய தாவோ உண்மையான தாவோ அல்ல. இது கேட்கும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? சொல்ல முடியாத ஒன்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? ம். எளிமையா சொல்லணும்னா தாவோங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அடிப்படை ஒழுங்கு, ஒரு ஓட்டம்னு கூட சொல்லலாம். அந்த ஓட்டம், அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு ஆறு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அது தனக்கான பாதையில எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா ஓடுது இல்லையா? ஆமா. அந்த இயற்கையான முயற்சி இல்லாத பிரபஞ்ச ஓட்டம் தான் தாவோ. அது ஒரு கடவுள் கிடையாது. அதனாலதான் தாவோயிசத்தோட நோக்கம் அத வணங்குறதில்ல. அதோட இணக்கமா? அதோட தன்னை இணக்கமாக்கிக்கிறது தான். அந்த ஆத்தோட ஓட்டத்துக்கு எதிரா நீந்தாம அதோட சேர்ந்து போற மாதிரி. இந்த கருத்துக்கும் தியானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. தூய்மை மற்றும் அமைதியின் சாஸ்திரம்னு ஒரு நூல். ஆமா, அதுல சொல்றாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, மனுஷ ஆன்மாவுக்கு இயல்பாவே அமைதி தான் பிடிக்குமா, ஆனா நம்ம மனசுதான் அதை குழப்பி விடுது. ஆமா, தேவையில்லாத ஆசைகளால கவலைகளால குழப்பிடுது. இந்த ஆசைகளை மட்டும் நம்மால முழுசா விட்டுட முடிஞ்சா மனம் தானா அமைதியாயிடும். இதுதான் தியானம் பண்ண விரும்புறவங்களுக்கு ஒரு முக்கியமான திறவுகோல். மனசு அமைதியா இருந்தாதான் அந்த பிரபஞ்ச ஓட்டத்தை, அதாவது தாவோவே நம்மால உணர முடியும். இங்க ஆசைகளை ஒழிக்கிறது அப்படின்னா வாழ்க்கையை துறக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இல்ல இல்ல. தேவையில்லாத பற்றுகளையும் மனசுல ஓடிட்டே இருக்கிற அந்த சலசலப்பையும் குறைக்கிறது. அந்த சத்தம் குறைஞ்சாதான் பின்னாடி இருக்கிற அந்த இசைய நம்மால கேட்க முடியும். மனசோட சத்தத்தை குறைக்கிறதுன்னு பேசும்போது நாம பொதுவா மனப்பயிற்சிகளை பத்தி தான் யோசிப்போம். ஆனா இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது. இந்த தாவோயிச நூல்கள் மனசுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல உடலை தயார் செய்யணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்ம அதாவது உயிராற்றலை சரி பண்றது தான் முதல் படி. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு பொதுவான தப்பான புரிதல் இருக்கு. சீங்கிறத வெறும் எனர்ஜின்னு மொழிபெயர்க்கிறது அதோட முழு அர்த்தத்தையும் கொடுக்காது. ஓ, அப்படியா? அது உயிர் சக்தி, நம்ம சுவாசம், பிரபஞ்சத்தோட இயக்கம்னு எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு பரந்த சொல். அதனால ஷீய சீரமைக்கிறதுங்கிறது வெறும் உடற்பயிற்சி இல்ல, பிரபஞ்சத்தோட அதிர்வுகளோட உங்களை நீங்களே டியூன் பண்ணிக்கிற மாதிரி. உடலும் மனசும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமானதுன்னு சொல்றீங்க. ஆமா, பிரிக்கவே முடியாதது. உடம்புல ஆற்றல் ஓட்டம் சரியா இல்லைன்னா மனசு ஒருபோதும் முழுசா அமைதி அடையாது. அப்போ இந்த ஷீயை எப்படி சீரமைக்கிறது? அதுக்கு இந்த நூல்கள்ல சில நல்ல நடைமுறை பயிற்சிகள் இருக்கு. சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஒரு 20ஆம் நூற்றாண்டு பயிற்சி நூல் பழங்கால முறைகளை வச்சு தியானத்துக்கு எப்படி உட்காரணும்னு தெளிவா சொல்லுது. நிமிர்ந்து உட்கார்ந்து மார்பிலிருந்து மேலோட்டமா மூச்சு விடாம அடி வயிற்றிலிருந்து ஆழமா சுவாசிக்கணும்னு சொல்லுது. ஆமா, வயிற்று சுவாசம். நீங்க இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடி வயிற்றிலிருந்து மூச்சை மெதுவா உள்ள இழுத்து இன்னும் மெதுவா வெளியே விடும்போது உடம்புல ஒரு தளர்வும் மனசுல ஒரு அமைதியும் வரத உணர முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது. தாவோயிசத்துல சுவாசம்ங்கிறது வெறும் ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறது இல்ல. அதுக்கு மேல ஆமா, அது சீயோட மிக தெளிவான நம்மால உணரக்கூடிய ஒரு வடிவம். அதனால சுவாசத்தை கட்டுப்படுத்துறது உங்க உள்ள ஆற்றலை கட்டுப்படுத்தி அமைதி அடைறதுக்கான முதல் படி. ரொம்ப முக்கியமான படி. ஆமா, உங்க கட்டுப்பாட்டில இல்லாத மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதை விட உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற சுவாசத்தை கட்டுப்படுத்துறது சுலபம் இல்லையா? அது மனசோட கடிவாளத்தை பிடிக்கிற மாதிரி. மூச்சு பயிற்சி மட்டும் இல்லாம சில உடற்பயிற்சிகளும் இருக்கு. தாயின்னு சொல்றாங்க. ஆமா, டாயின். இதுக்கு கரடி தொங்குதல், பறவை நீட்டுதல்னு பேரெல்லாம் கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது பார்க்க யோகா மாதிரி இருந்தாலும் நோக்கம் தசை நீட்டுறது மட்டும் இல்ல. இல்ல, உடம்புல ஆங்காங்கே தேங்கி இருக்கிற ஆற்றல் தடைகளை நீக்கி ஷீ தங்குதடை இல்லாம ஓட வைக்கிறது தான் அதோட நோக்கம். இந்த உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சியும் உடலை ஒரு இசைக்கருவி மாதிரி தயார்படுத்துதுன்னு சொல்லலாமா? மிகச் சரியான உவமை. நரம்பெல்லாம் சரிபாக்கப்பட்டு சரியா டியூன் செஞ்ச ஒரு வீணை மாதிரி. அருமை. அப்போ உடலுங்கிற கருவி இப்போ தயார்.
இத வச்சு என்ன செய்ய போறோம்? அங்கதான் மனசோட ஆழமான நிலைகளை பத்தின தியான பயிற்சிகள் வருது. ஆமா. இந்த நூல்கள் அத 3 முக்கிய படிகளா சொல்லுது. முதல் நிலை ஒன்றை காத்தல். இதோட பேரை கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். இங்க ஒன்று அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஆதி ஒருமையை குறிக்குது. ஆதி ஒருமை. அதாவது நல்லது கெட்டது ஆண் பெண் இரவு பகல்னு இந்த பிரபஞ்சம் ரெண்டா பிரியறதுக்கு முன்னாடி இருந்த அந்த மூல நிலை. ஓ சரி சரி. ஒன்றை காத்தல்ங்கிறது ஒருமுகப்படுத்தும் தியானத்தோட ஒரு வடிவம். குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கிற நம்ம மனச ஒரே புள்ளியில நிறுத்துறது. அப்போ இதோட நோக்கம் மனச அடக்குறதா? அடக்கிறத விட பழக்கப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு பிடிச்ச பொம்மைய கொடுத்து அமைதிப்படுத்துற மாதிரி. ஓ அலைப்பாயிர மனசுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கறது தான் இந்த பயிற்சி. இது அடுத்த கட்ட பயிற்சிகளுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. சரி, மனசு ஒருமுகப்பட்ட பிறகு இரண்டாம் நிலை, இதுக்கு உள்நோக்கு பயிற்சின்னு பேரு. இன்சைட் பிராக்டிஸ். இத குவான் அல்லது இன்னும் அழகா மறந்த அமர்தல்னு சொல்றாங்க. பேரை கேட்கவே ரொம்ப கவிதையா இருக்கு. ஆமா, சிட்டிங் இன் அப்ளிவியன். இது சும்மா உட்கார்ந்திருக்கிறது மட்டும் இல்ல. உங்கள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நீங்க வச்சிருக்கிற மொத்த கண்ணோட்டத்தையும் மாத்துறது தான் இந்த பயிற்சி. இங்க ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு புது சிந்தனையை கொடுக்கும். சொல்லுங்க. இந்த உள்நோக்கு பார்வை கொண்ட ஒரு தாவோயிஸ்ட் நோயையும் வலியையும் எப்படி பார்க்கறாருன்னு அந்த நூல் விளக்குது. அது கேக்குது, துன்பம்ங்கிறது இந்த உடம்ப வச்சிருக்கிறதுல தான் இருக்குன்னு கவனி. எனக்கு இந்த உடம்பே இல்லனா எனக்கு என்ன துன்பம் இருக்கும்? ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான கருத்து. ஆமா. அப்போ இது வலிய புறக்கணிக்கிறது பத்தி இல்ல. நான் இந்த உடல் இல்ல, நான் இதை விட பெரிய ஒண்ணு, இந்த வலிய வேடிக்கை பார்க்கிற ஒரு சாட்சி அப்படிங்கிற மனநிலைய வளர்க்கிறது. மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இருக்கிற மனோ தத்துவத்துல சொல்ற காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் மாதிரி இது காக்குது. ஆனா இது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அதேதான். இது நோயை மறுக்கறதில்ல, வலிய உணராம இருக்கறதில்ல. உடம்பு தான் துன்பத்தோட மூலம்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மனச விடுவிக்கிறது. நாங்கிற அடையாளத்தை உடம்போட பிணைக்காம இருக்கிறது. கரெக்ட். இந்த பயிற்சி ஆசை, வறுமை, இழப்பு, ஏன் மரணத்தை கூட சமநிலையோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொடுக்குது. இதுதான் மறந்து அமர்தல். மூன்றாவது நிலை. இது நான் தியானத்தை பத்தி நினைச்சதுக்கு எக்ஸாக்டா நேர்மாறா இருக்கு. இதுக்கு பேரு பரவச பயணங்கள். ஈஸ்டாட்டிக் எக்ஸ்கர்ஷன்ஸ். தியானம்னா அமைதியா அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இது ஆன்மா உடலை விட்டு பயணம் செய்யறது பத்தினது. ஆம், இது தியானத்தோட ஒரு மிக உயர்ந்த நிலை. அதே சமயம் பலராலும் தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு நிலை. சென் துவான்னு ஒரு தாவோசிய ஞானியோட பரவச தூக்கம் பத்தி நூல்கள் சொல்லுது. பரவச தூக்கமா? ஆமா, இந்த பயிற்சியில தியானம் பண்றவரு படுத்துக்குவார். ஆனா அது சாதாரண தூக்கம் இல்ல. அவரோட ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு அமரர்களோட விளையாடவும் மேகங்களோட மிதக்கவும் போகுமா. அப்போ அந்த நேரத்துல உடம்புக்கு என்ன ஆகும்? அந்த நேரத்துல உடல் கிட்டத்தட்ட ஒரு செயலற்ற நிலையில ஒரு உயிரில்லாத பொருள் மாதிரி இருக்கும்னு நூல்கள் சொல்லுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இதின் நோக்கம் என்னன்னா, நம்ம அடையாளம் இந்த உடலோடும் இந்த உலகத்தோடும் மட்டும் பிணைக்கப்பட்டது இல்லைன்னு அனுபவபூர்வமா உணர்றதுதான். இது ஒரு விதமான இறுதி விடுதலை. அப்போ இதுதான் உச்சகட்ட பற்றின்மை. உடம்பு மேலேயே பற்று இல்லாம அதை ஒரு வாகனம் மாதிரி விட்டுட்டு போற பயிற்சி. ஆமா, அப்படிதான் சொல்லலாம். சரி, அப்போ இதோட மொத்த அர்த்தத்தையும் தொகுத்து பார்ப்போம். வார்த்தையால விளக்க முடியாத தாவோங்கிற ஆழமான கருத்திலிருந்து தொடங்கி அடிவயிற்று சுவாசம் மாதிரி ரொம்ப எளிமையான பயிற்சிகள், அப்புறம் மருந்து அமர்தல் மாதிரி ஆழ்ந்த மனநிலைகள், ஏன் தூக்கத்திலேயே ஆன்ம பயணம் வரைக்கும். ஆமா, இந்த தாவோயிசம் நூல்கள் அக அமைதியை அடையறதுக்கு ஒரு முழுமையான படிப்படியான பாதையை காட்டுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பயணம் எங்கேயோ வானத்துல ஆரம்பிக்கல. அதுதான் முக்கியம். அது உங்க சுவாசம், நீங்க உட்கார்ற நிலைன்னு ரொம்ப எளிமையான, உறுதியான, நம்மால தொட்டு உணரக்கூடிய படிகளோட தொடங்குது. ஆனா அதோட பயணம் நாம நம்மளையும் இந்த உலகத்தையும் பார்க்கிற விதத்தையே மாத்திருது. ஆமா, ஒரு தீவிரமான ஆழமான மாற்றத்துக்கு இட்டு செல்லுது. உடம்புல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்துல முடியுது. நிறைவா இந்த நூல்கள் சொல்ற ஒரு நிலைய சொல்லி முடிக்கலாம். நீங்க தாவோவோட ரொம்ப இணக்கமா இருக்கும்போது, நீங்க கனவே இல்லாம ஆழமா தூங்கி காலையில எந்த கவலையும் இல்லாம புத்துணர்ச்சியோட எழுவீங்கன்னு சொல்லுது. இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம பொதுவா முழிச்சிருக்கும் போது நம்ம கவலைகளையும் மன அழுத்தத்தையும் எப்படியாவது சமாளிக்க பாக்குறோம். ஆமா. ஆனா
கவலைங்கிறது நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள கூட நுழைய முடியாத ஒரு வாழ்வியல் நிலைய, ஒரு மனநிலைய வளர்க்கறது எப்படி இருக்கும், அந்த நிலையை அடையிறது எப்படின்னு இதை சிந்திச்சு பாருங்க.